திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருக்கருணையினால் திருவாசகத்தினுடைய சிந்தனையை நாம் தொடர இருக்கின்றோம். திருவாசகத்தில் எந்த பகுதி நம்ம பார்க்கிறோம்? நீத்தல் விண்ணப்பம். 25 பாடல் நிறைவு பண்ணியிருக்கோம். 26வது பாடல். பெருநீர் அற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினைப்பிரிந்த வெறுநீர்மையேனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வருநீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடை வானக்கொழுமணியே. வானக்கொழுமணியாக விற்றிருக்கக்கூடிய பெருமான் குறுநீர் மதிபொதியும் சடை. பெருமானுடைய சடை அந்த மதிபொதியும் சடை சொல்லி பெருநீர் அற சிறுநீர் துவண்டு. மீன் என்ன செய்யும் அப்படின்னா, நீர் இருக்கின்ற வரைக்கும் அது இன்பமாக இருந்து கொண்டிருக்கும். அது நீர் வற்றி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆக ஆரம்பிக்குன்னா, அது இறந்து போய்விடும். அப்படியே குடித்து துவண்டு இறந்து போய்விடும். அது போன்ற நிலைக்கு என்னை விட்டுவிடாதீர்கள். பெருநீர் அற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினைப்பிரிந்த வெறுநீர்மையனை விடுதி கண்டாய். இறைவன் தான் நமக்கு உயிராக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ளும். அப்படி இல்லாமல் உன்னை பிரிந்து எப்படி மீன் நீர் இல்லாமல் துவண்டு கிடக்கின்றதோ அதை போல நான் கிடக்க விடாமல் என்னை விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் பெருமானே என்று சொல்லி வியன் கங்கை பொங்கி வருநீர் மடுவில் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடை வானக்குழுமணியே. சடை பெரும் கங்கை நீரை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சடையை போற்றி இந்த பாடல்ல நமக்கு எடுத்து இயம்புகின்றார் மாணிக்கவாசக பெருமான். கொழுமணியேர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய் மெய்முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் குடன்களே. இங்க திரும்ப பெருமானிடத்துல கேட்கிறார். பெருமான் திருவடி காட்டி ஆட்கொண்டதற்கு பின்னால என்னை எப்படிப்பட்ட நிலையிலே என்னை ஆட்கொண்டாய் பெருமானே. உன்னுடைய திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்டாய். எப்படிப்பட்ட அடியார்கள்னா அந்த இயல்போட இருக்கணும். எப்படி அடியார்கள் இருக்காங்களா? மெய் முழுதும் கம்பித்து, அப்படியே உடல் முழுக்க உலகம் பெருகி நிற்கக்கூடிய அடியார்கள். உடம்புல இருக்கக்கூடிய அப்படியெல்லாம் சிலிர்த்து நின்று அழும் அடியார். அப்படியே கண்ணுல கண்ணீர் வந்து கொண்டே இருக்கணுமா. என்ன கண்ணீர்? ஐயோ ஆமா எனக்கு காசு இல்லையே, நீங்க வாங்கிட்டு போனவன் பணம் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலையே, பையன் என்ன திட்டானே, வாதியார் எப்படி வர்ற அழுகை இல்லை. பெருமானுடைய அருட்கருணையை நினைந்து நினைந்து வரக்கூடிய கண்ணீர் இடையறாம ஒரு சொட்டாவது வந்துட்டே இருக்கணும். அப்படின்னா பார்த்துட்டு இன்னும் நாம போக வேண்டிய தூரம் அப்படிப்பட்ட அடியாரோடு அழும் அடியாரிடை ஆற்று வைத்து அவர்கள் கூட்டத்தில் என்னை கொண்டு போய் வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே. கழுமணின கழுவுகின்ற மணியாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படி ஆட்கொள்ளக்கூடிய கழுமணி உன்னுடைய திருவடியை காட்டி ஆட்கொண்டாய். திரும்ப அந்த திருவடி வேணும், இன்னும் காட்டு, இன்னும் வேண்டும் வேண்டும்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா.
பெருமானுடைய பெருமையை கேட்க கேட்க நமக்கு என்ன போதும், இன்னைக்கு இவ்வளவு கேட்டோம் அப்படிங்கிற சிந்தனையே வரக்கூடாதான். இன்னும் வேண்டும் 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 அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டிருக்கணும். அதை போல இன்னும் வேணும், பெருமானுடைய அருள் இன்னும் வேண்டும் வேண்டும்னு எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட என்னை ஆனா நான் எப்படி இருக்கிறேன், இந்த புலன்களினுடைய இன்பத்திலே போய் மூழ்கி கிடக்கின்றேன். ஆகவே என்னை விட்டுவிடாதீர்கள் பெருமானே, திரும்ப என்னை இழுத்து உங்களுடைய திருவடியை காட்டி ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய்நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய். கருணாகரனே துலங்குகின்றேன் அடியே உடையாய் என் தொழுகிறமே. பெருமானே, உடைய குலம் முழுவதும் தொழக்கூடிய தன்மை உடைய பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? இந்த உலகம் விண்ணுலகும் மண்ணுலகும் அஞ்சும்படியாக வந்த அந்த நஞ்சை, முன்னீர், கடலுக்கு முன்னீர்னு பேருங்க. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று சொல்லக்கூடிய 3 நீரையும் பெற்றுக்கொள்வதனால அந்த பெரும் பரப்புல அதற்கு முன்னீர் அப்படின்னு பேர். அந்த முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய். அந்த அமுது நஞ்சை அமுதாக ஏற்று அருளுகின்றான் பெருமான். கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய். கருணாகரனே, அவனுடைய கருணைக்கு இணை சொல்லவே முடியாது. கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன். அப்படியே இருக்கிறேன், ஆனா நான் எப்படி இருக்கின்றேன்? புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து. இந்த புலன்கள் என்னை வேறு வேறு வழியில எடுத்துட்டே போகுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அடியாரோட இருக்கணும். ஏன் அடியாரோட இல்லாம இருந்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கவன் என்ன பண்றானோ அதை நாமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோண ஆரம்பிச்சு. சார்ந்ததன் வண்ணமாதல், ஆன்மாவின் தன்மை சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படிங்கிறதுனால என்ன செய்யும், பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணாலும் பண்ணணும். பக்கத்துல இருக்கிறாங்க 4 பேர் சினிமா நாமும் போவோம் அப்படின்னு போயிடும். அதே 4 பேர் கோயிலுக்கு போறாங்கன்னா நாமளும் கோயிலுக்கு போவோம்னு சொல்லுமா? அவங்க போனா போயிட்டு போறாங்க, நாம உட்காந்து டிவி பார்ப்போம், அப்பயும் அதுதான் சொல்லுவோம். சில நேரங்கள்ல மாறியும் நிகழும். ஆனாலும் பெரும்பாலும் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கா, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல கிளம்பிடும். அப்பையும் வினை விடாம இருந்ததுன்னா அப்போ சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்படியே இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை தேடி சொல்லுவாங்க இல்லையா, நான் நாளையிலிருந்து உடற்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 நாள் போவாங்க. பாக்கி 3ஆவது நாள் மறுபடியும் படுத்து தூங்க வேண்டியதா. அந்த மாதிரியான இல்லாமல் இந்த புலன்கள் என்ன செய்யும், நெறிக்க என்னது, பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை. இந்த பொய் நெறியிலேயே நம்ம கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்கும். உண்மையான நெறி எது என்று அறிய விடாமல் செய்யக்கூடியது அந்த புலன்களுடைய வேலை. அதை தாண்டித்தான் வரும். நம்ம வகுப்புக்கு வரோம்னா பல இடையூறுகளை கடந்து தான் வரணும். நாளைக்கு தான் திடீர்னு கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு வேலை வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்த 1 வாரம் மட்டும் வந்துட்டு போங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறோம்பாங்க. இல்லைன்னா வீட்டில் போன வாரம் அங்கே போனீங்களா, இந்த வாரம் இங்கே போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், பெசாமல் வீட்டிலே இருக்கும்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் அந்த இடையூறு நம்ம கடந்து தான் வரணும். இல்லை இல்லை நான் போயிட்டு வர்றேன், எப்படி ஆகினும் சரி, எப்பரிசாக ஆயினும் ஏத்துவன் எந்தையை என்பதை போல அந்த நிலையோட நம்ம வந்து இறைவனை தொழ வேண்டும்ங்கிற நிலையில நின்னாதான் என்ன செய்ய முடியும், பெருமானை பற்றி கொள்ள முடியும். அதனால இந்த புலன்கள் எல்லாம் திகைப்பிக்க ஞானம் அதன் பின்னாலே சென்று திகைத்து பொய் நெறிக்க விளங்குகின்றேனை. அந்த பொய் நெறியே இருக்கிற என்னை பெருமானே விடுதி கண்டாய். விட்டாதீங்க சாமி, நீ எப்படிப்பட்டவன், நஞ்சையே அமுதாக ஏற்றுக்கொண்டவன்.
அதை விட கொடியவனாக இருந்தாலும் என்னையும் ஏற்றுக்கொள்வாய் பெருமானே. ஏன் அதை சான்றாக சொல்றார்? வேற எத்தனையோ பெருமான் செய்த அருளி செயல்கள் வீர செயல்களா இருக்க, இது ஏன் நஞ்சை சொல்லுகின்றார் அப்படின்னு சொன்னா, நஞ்சையே பெருமான் ஏற்றுக்கொண்டான் போல என்னிடத்துல எத்தனை தீமைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால தீமைகளை நீக்கி விடுவான் என்று சொல்லி அதை காட்டுகின்றார். குளம் கலைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் அந்தாமரை மேனி அப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே. குளம் கலைந்தாய் அப்படிங்கிறது ஒரு கூட்டத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்ட. கலைந்தாய் என்னை குற்றமெல்லாம் கலைந்துட்டாய். சாமி என்ன செய்வார்? ஒரு கூட்டத்திலிருந்து அப்படியே பிச்சு எடுத்து இன்னொரு இடத்துல சேர்த்துட்டாராம். இவர் முதல்ல எந்த கூட்டத்தில் இருந்தார்? எந்த கூட்டத்தில் இருந்தார்? எந்த கூட்டத்தில் இருந்தார்? அமைச்சர் கூட்டத்தோட இந்த அரசுடைய படை பரிவாரங்களோட இருந்தார் முதல்ல. அங்க அந்த கூட்டத்துல குளம் கலைந்தாய் அப்படின்னா, குளம் அப்படிங்கிறது அந்த குளத்தையும் சொல்வது, அந்த கூட்டத்தையும் சொல்வதும் அந்த இடத்துல இருந்து எடுத்து எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? அடியார் கூட்டத்தோடு சேர்த்திருக்கிறார். கலைந்தாய் என்னை குற்றம். அங்க இருந்தா என்ன செய்யணும்? அரசு பணியில ஒருத்தனை தண்டிக்கணும், ஒருத்தனை பாராட்டணும், ஒருத்தனுக்கு பரிசு கொடுக்கணும், அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. சுவசுவர்னு இருக்கக்கூடிய பணி. என்னை குற்றம் கலைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கல் அலையே வில்லாக வளைத்த பெருமானே என்னை விட்டுடுதி கண்டாய். இந்த மலை ஒரு கல்லை வளைக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரம் வளைக்க முடியாது. ஒரு கல்லை வளைஞ்ச மாதிரி ஒரு கல்லை அப்படியே செதுக்கிதான் நம்ம இன்னைக்கெல்லாம் வளைவு எல்லாமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒளி வச்சு செதுக்கிருக்காங்க. அப்படியே ஒரிஜினல் கல்லை வளைச்சா என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். அப்போ ஆனா அதையே வில்லாக பெருமான் வளைத்திருக்கிறாங்கன்னா அது வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதுபோல என்னிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் பார்த்தா என்னை யாருமே கூட சேர்த்துக்க மாட்டாங்க சாமி. ஆனா நீ மலையையே வில்லாக வளைத்தவன், அதனால என்னை உன்னோடு சேர்த்துக்குள் செயற்கரிய அந்த செய்கையை செய்திருக்கக்கூடிய பெருமானே. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் அந்தாமரை மேனி அப்பா. பெருமானுடைய சடை பொம்போல மின்னக்கூடிய சடை எப்படி தாமரை மேனியாம் பெருமான், அப்படியே சிவந்த திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமான். ஒப்பிலாதவனே, பெருமான் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் சிவபெருமான். அதனால ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தகிரில் பொறுமத்துறவே. என்ன சொல்றார்? இந்த மலங்கள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் ஐந்து இருக்கு இல்லையா? இந்த ஐந்தால் மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தகிரில் பொறுமத்துறவே. தயிரை எப்படி மத்துல போட்டு கிடைக்கிறாங்க அந்த மாதிரி என்னை இந்த பக்கம் வா அந்த பக்கம் வா இப்படி போ அப்படி போன்னு சொல்லி என்னை ஒவ்வொரு பக்கமும் இழுத்து கொண்டு என்னை துன்பப்படுத்துகின்றது. ஆனா இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் உன்னை பிடித்து கொள்ள வேண்டும். உன்னை பிடித்து கொள்ள வேண்டும்னா நான் என்னுடைய பிடியால் பிடிச்சதுனால பிடிச்சிக்க முடியாது. அதனால நீ என்னை விடாமல் பிடித்துக்கொள் பெருமானே என்று கேட்கிறார். மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண் தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து குடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆறச் செஞ்சாந்தனி சச்சயனே. பெருமான் என்ன செய்யறான்? மண்டை ஓடுகளை எல்லாம் மாலையாக கோத்து அணிந்து கொண்டு அந்த சாம்பலை வீடாக பூசிக்கொண்டு அதோடு அந்த சந்தன சாந்தையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, நான் இந்த மத்துக்கு மாட்டின தயிர் போல நான் இப்படி இந்த புலன்களால் எப்படிப்பட்ட புலன்கள்? தீக்கதுவும் புலன்கள், அப்படி நெருப்பு வாய் விழக்கூடிய ஓடனா திரும்ப வரவே முடியாத அளவிற்கு என்னை பற்றி கொண்டு
பிடித்திருக்கக்கூடிய இந்த புலன்களிலிருந்து நான் வர வேண்டும் பெருமானே என்று கேட்கிறார். சச்சயனே மிக்க தன்புணல் விண் கால் நிலம் நெருப்பாம் பிச்சையனே விட்டெழுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே உன் பட அரவ கச்சையனே கடந்தாய் கடந்தால அடல் கரியே. பெருமான் எப்படிப்பட்டவன்? இளமை மிக்கவன், என்றும் இளமையாக இருக்கக்கூடியவன். அவனுடைய திருவடியை பணிந்த அடியார்களே என்றும் இளமையாக இருக்கிறாங்கன்னா அவன் எப்படி இருப்பான்? இப்போ என்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்தால் தானே உங்களுக்கு தர முடியும், இல்லைன்னா தர முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இளமை எல்லாருக்கும் கொடுக்கணும்னா அவரிடத்துல இளமை இருக்கணும் இல்லையா? அதனால என்றும் இளமையாக இருக்கக்கூடிய பெருமான் மிக்க தன்புணல் வெண்கால் நிலம் நெருப்பாம் விச்சையனே. நீராகவும் ஆகாயமாகவும் காற்றாகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் ஐம்புலன்களாகவும் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களாகவும் இருக்கக்கூடிய பெருமானே விட்டெழுதி கண்டாய். விட்டாதி பெருமானே வெளியாய் வெண்மையான திருமேனி உடையவன், கரியாய் கரிய திருமேனி உடையவன், பச்சையனே பச்சை திருமேனி உடையவன், செய்ய மேனியனே சிவந்த திருமேனி உடையவன். என்ன பெருமான் இப்படியெல்லாம் சொல்லிட்டே வர்றார் அப்படின்னா எல்லா வடிவமாகவும் அவன் தான் இருக்கான். அதைத்தான் சொல்றார், இறைவனுடைய வடிவம் இப்படியன் இந்நிறத்தன் என்று எழுதி காட்டோனாது. சாமி இப்படிதான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. நம்ம அவருடைய திருமேனி அழகை நம்முடைய அருளாளர்கள் கண்ட போது எப்படி பெருமான் காட்சி கொடுத்தானோ அந்த அழகை வச்சு நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். அவர்கள் சொன்ன தோடுடைய செவியன், சாமி காதுல தோடு போட்டிருப்பார். ஏன் யார் சொன்னா? திருஞான சம்பந்தர் சொன்னாரு, நம்ம பார்த்தோமா? ஆனா திருஞான சம்பந்தர் பார்த்திருக்கிறார். அவர் பார்த்து பெருமான் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு அடையாளம் காட்டுறார் நமக்கு. அப்படியே ஒவ்வொரு அருளாளரும் அவர்கள் காணுகின்ற காட்சியில எப்படியெல்லாம் இறைவன் தோன்றினான் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதை பார்த்து அதையெல்லாம் படித்து கேட்டு பெருமான் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நாம ஒரு வடிவத்துல வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா பெருமான் எல்லா மாதவுமாக இருக்கின்றான். அப்போ பெருமான் என்ன செய்கின்றான்? கச்சாக நம்ம பெல்ட் கட்டுறோம், அந்த மாதிரி கச்சாக பெருமான் நாகத்தை அணிந்திருக்கின்றான். அப்படி அணிந்த பெருமான் பெரிய யானையை உரித்து கோர்த்த பெருமான். அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கு அறியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டற்கு அல்லால் தொடர்க்கு அறியாய் சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடல் கரிதாய் எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனே. இந்த திரும்ப நஞ்சுண்ட செய்தியை சொல்லி, பெருமானே நீ எப்படிப்பட்டவன்? உன்னை சரணடைந்தவர்களை என்றும் கைவிடாத தன்மை உடையவன். விடற்கு அறியாய், எப்பவுமே கைவிடுதலுக்கு அறியவனாக இருக்கக்கூடிய பெருமானே என்னை விட்டுடுதி கண்டாய். இன்னும் தவறி கூட என்ன கீழே விட்டுறாத சாமி. நான் எப்படி இருக்கிறேன்? அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி. ஒரு பெரிய யானை, 5 யானை பார்த்து நான் பயந்து அப்படியே அது பின்னால் நிற்கிறது போல இந்த ஐம்புலன்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை விட்டு விடாதீர்கள் பெருமானே. நீங்க எப்படிப்பட்டவர்? நஞ்சையே உண்டவர், என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானிடத்தில் வேண்டி கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய். நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தார்போல் பணித்து பணி செய்ய கூபித்து என்னை கொண்டு என் எந்தாய் கலையாய் கலையாக புதுபுதுப்பேன். திரும்ப சொல்றார், பெருமானே உன்னுடைய கருணை வந்ததற்கு பின்னும் நான் என்ன செய்கிறேன்? திரும்பவும் அங்கிருந்து வெளிவந்து வேற ஏதாவது வினை செய்யலாம் என்று இருக்கிறேன். அப்போ உன்னுடைய விரை மலர்த்தால், விரை மலர்த்தால் மலர்ந்து இருக்கக்கூடிய இந்த வாசம் பொருந்திய தேன் நிறைந்த திருத்தால். ஏன்னா தினமும் அடியார்கள் பலர் கொண்டு போய் சிவபெருமானுடைய திருப்படியில மலர்களை கொட்டி கொண்டே இருக்கிறாங்க. என்ன ஆகும்? தொடர்ந்து அந்த மலர் பட்டு பெருமானுடைய திருவடியே மனமுடையதாக இருக்குதான். மலர் பட்டதனால இயல்பாகவே அவனுக்கு என்ன உண்டு? நம்மை போல உடல்ல
அந்த அழுக்கு எதுவுமே இல்லாததுனால இயல்பாகவே தூய உடம்பினனாக இருக்கக்கூடிய பெருமான் எண்குணத்தான்ல அந்த எண்குணத்துல அதுவும் ஒண்ணு. அதனால இயல்பாகவே அதற்கு மனம் உண்டுனாலும் அடியார்களுடைய மலர்களையும் ஏற்றுக்கொண்டு இப்படி பெருமான் முழுக்க செம்மேனியா இருந்தாலும் அந்த கருணைக்காக அந்த கண்டத்தை மட்டும் கருப்பாக வைத்துக் கொள்கிறானோ அதை போல ஏற்கனவே வாசமுள்ள திருவடியா அந்த திருவடியிலையும் தாமரை மலரை நாம போட்ட உடனே அந்த திருவடியில தாமரை மலர் வீசுமா பாரு. நான் போட்ட தாமரை சாமி ஏற்றுட்டு பாத்துல இருந்து தாமரை வாசமா வருது அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறோம். மல்லிகை பூவோட அந்த மல்லிகை வாசம் அப்படி என்ன மலர் எடுக்கின்றோமோ அந்த மலரினுடைய வாசனை போல் இருக்கக்கூடிய அந்த திருவடி நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தாற்போல் பணித்து முன்பு என்னை ஆட்கொள்ளுகின்ற போது எப்படி கொடுத்து என்னை ஆட்கொண்டீர்களோ அதை போலவே திரும்பவும் என்னை ஆட்கொண்டு பணி செய்ய கூவித்து இந்த பணிகளை செய் என்று எனக்கு ஆணையிட்டு என்னை உங்களோடே வைத்துக் கொள்ளுங்கள் பெருமானே என்று மீண்டும் கற்கின்றார். அடுத்த பாடல். புதுபுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார்ந்து இனிய மதுமது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கைலை பரம்பரனே. பெருமானே பரம்பரனே கைலை பரம்பரனே கையிலே வீற்றிருக்கக்கூடிய பராபரனாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய குறிப்பிலிருந்து விலகி நான் என்னுடைய செய்கையே செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை விட்டுவிடாதீர்கள் பெருமானே. என்னை எப்படி என்னுடைய மனம் எவ்வளவு கல் போல இருந்தாலும் இரும்பு போல இருந்தாலும் அதை கனிந்த வாழைப்பழம் போல அதை கனிவித்து என்னை எப்போது ஆட்கொள்வீர்கள். எதிர் வந்து முன்பு ஆட்கொண்டதை போல திரும்பவும் எதிரிலே காட்சி கொடுத்து திருவடி சூட்டி எப்போது ஆட்கொள்வீர்கள் பெருமானே என்று இன்று மீண்டும் பெருமானிடத்திலே வேண்டி கேட்கிறார். பரம்பரனே நின் பழ அடியாரோடும் என் படிவு விரும்பரனே விட்டெடுதி கண்டாய் மென் முயல் கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அரவம் பொறும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி புதும்புறவே. இந்த ஐம்புலன்களை ஒரு இடத்துல யானைன்னு சொல்றார், ஒரு இடத்துல தயிர் அதை மத்துல கடைபடுற மாதிரி நான் கடைபடுகிறேன்னு சொல்றார். இங்க பாம்புன்னு சொல்றார். ஐவாய் அரவம் அந்த பாம்பு போல என்னை பிடித்து உள்ளே இழுத்துக் கொள்ளுகின்றது. எது? இந்த புலன்கள். ஆனா அதிலிருந்து விடுபட்ட அடியாரோடு நின் பழ அடியாரோடும் என் படிவு விரும்பரனே. பெருமானிடத்துல பல அடியார்கள் இருக்கிறாங்க, பழ அடியார்கள் இருக்கின்றாங்க. பழைய அடியார்கள் நிறைய பழுத்த பழமாக தொண்டிலே பல ஆண்டு காலமாக திளைத்து வந்திருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அவரிடத்துல இருக்காங்க. ஆனாலும் புதியவனாகிய என்னையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய பெருமான் என்று சொல்லி பெருமானுடைய பெருமையை சொல்லி நான் இந்த வினைகளிலே ஆட்பட்டு அரவம் போல இந்த ஐம்புலன்களால் இழுக்கப்பட்டு இப்படி கிடக்கின்றேன் பெருமானே, என்னை விட்டுவிடாதீர்கள் என்று கேட்கிறார். பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய் விரையார் நரவும் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடலரசே. பெருமானுடைய சடையிலையும் மலர் சூடு இருக்கு, அதுல தேன் சிந்துகின்றது. அங்க என்ன பண்ணுதா, முரல் வண்டு வண்டுகள் எல்லாம் முரன்று கொண்டிருக்கின்றன. அது என்ன பண்ணுதா, வண்டு தேன் உண்பதற்கு முன்னாக
வேகமாக ஒளி எழுப்புது. அந்த தேனை உண்டதற்கு பின்னால கொஞ்சம் அந்த வேகம் தணிஞ்சு உண்ட களைப்பு ஆமா தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அந்த மந்தத்தில் தாரம் பயின்று அப்புறம் திரும்ப மந்தம் பயின்று வருதான். அப்படி வரக்கூடிய அந்த வண்டு எப்படி வீற்றிருக்கின்றதோ அதை போன்று இருக்கக்கூடிய மலர்ந்த சடை, அந்த மலர்கள் நிரம்பிய சடை உடைய வானத்து அடலரை சேர், வானத்து அரசராக இருக்கக்கூடிய பெருமானே, நான் இந்த தீ போல புகைந்து எரிய, தீ எப்படி எரியும் போது புகை வருவதை போல என்னை போட்டு இந்த புலன்கள் நெருப்பு போல என்னை போட்டு காய்ச்சி கொண்டிருக்கின்றன. அதில் இருக்கிற என்னை விட்டுடாதீங்க பெருமானே, மேலேற்றுங்கள் என்று சொல்லி திரும்ப இந்த பாடலில் கேட்கிறார். 37வது பாடல். அரைசே அறியா சிறியம் பிழைக்கு அஞ்சல் எண்ணினல்லால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கன் திரைசேர் மடந்தை மணந்த திருக்குட்பத புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினைதான் வந்து அடர்வனவே. இந்த வினை நம்மை அடர்க்கிறது, மலை போன்ற வினை. பல பிறவியில நாம செய்து வந்த அந்த வினை நம்மை கொண்டு அடர்ந்து பிணிக்கின்றது, அப்படியே அடர்ந்து பிடித்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நீ அச்சப்படாதே என்று நீ ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே என்று இந்த பெருமானிடத்துல வேண்டுகின்றார். அடர் புலனால் நின் பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர்விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே. பெருமான் நம்முடைய தனிமையிலிருந்து நம்மை நீக்கி எப்போதும் துணையாக இருப்பான். பெருமான் நமக்கு துன்பம் வந்துற்ற காலத்திலெல்லாம் உடனிருந்து அந்த துன்பத்தை தாங்குகின்ற சக்தியை நமக்கு கொடுத்து, அந்த ஆற்றலை கொடுத்து அவன் உடன் இருந்து அருளுகின்றான் அப்படிங்கிற செய்தியை சொல்றார். இங்க போய் இறைவனிடத்துல கேட்கிறான், சாமி எப்பவும் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இங்க இருப்பீங்களா? இருக்கிறப்பா, இங்க பாருங்க, இந்த ஒரு 2 பேரும் நடந்து நான் கூடவே இருக்கிறேன் பாரு, நீ எங்கேயாவது நடந்து போனீங்கன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 காலடி தடம் வரும், அது என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இவன் எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானோ அந்த கட்டத்துல 2 காலடி மட்டும் இருக்குது, அடுத்த 2 காலடி காணும். சாமி இவ்வளவு நாளா என் கூட இருக்கேன்னு சொன்னீங்க, ஆனா நான் கஷ்டப்பட்ட காலத்துல மட்டும் என் கூட இல்லாம என்ன மட்டும் விட்டுட்டீங்களே அப்படின்னு. நல்லா பாரு, அது உன்னோட காலடி இல்லை, இது என்னோட காலடி. கஷ்டப்பட்ட காலத்துல உன்னை தூக்கி சுமந்து கொண்டு நான் மட்டுமே நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னான். அதை போல நாம் துன்பமுறுகின்ற வேலையிலெல்லாம் நமக்கு பெருமான் தனியா துன்பப்பட்டு இருக்கும்போது நமக்கு துணையாக அருளக்கூடிய, என்னுடைய தனிமை நீக்கக்கூடிய தனித்துணையாக இருக்கக்கூடிய பெருமான் என்று அந்த பெருமானிடத்தை சொல்லி, ஆனா நான் எப்படி இருக்கேன், உன்னை பிரிந்து இந்த உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கின்றேன் பெருமானே. எப்படி விரிந்தே எரியும் சுடரணையாய், சுடர் அண்ணாமலை பெருமான் அப்படியே தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே. சாமி எங்க இருக்க? சுடுகாட்டுல பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீ என்னை ஆட்கொண்டு எப்படி இந்த எரியிலிருந்து எல்லாரும் காக்கின்ற அதை போல அடியேனையும் காத்தருள வேண்டும் பெருமானே என்று இங்கே நமக்கு அவருடைய தனிமையை நீக்கக்கூடியவனாக பெருமான் தோன்றா துணையாக இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த தன்மையை நினைந்து, பெருமானே அடியேனுக்கும் உங்களுடைய அருள் வேண்டும், என்னை விட்டுவிடாதீர்கள் என்று மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே கேட்கின்றார். அடுத்த பாடல். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே
தினை துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் திண்மலையே. பெருமானே, நான் தினை துணை அளவோடு என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது. இந்த ஆக்கையினுடைய வரக்கூடிய இந்த துன்பம் என்னால இனிமேல் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. ஆகவே என்னை விட்டுவிடாமல் ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே என்று இங்கே பெருமானிடத்துல கேட்கிறார். நான் எப்படி தனித்துணை நீ நிற்க, தனித்துணையாக நீ இருக்கின்ற பெருமானே, நீ நிற்க உன்னை வந்து பிடித்துக் கொள்ளாமல் வினையை துணையாக கொண்டு என்னுடைய விருப்பப்படியே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் பெருமானே. ஆனா நீ எனக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய மனத்துணை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு துணை வேணும். வழித்துணை அப்படின்னா வழியில கூட ஏற்கனவே அந்த இடத்துக்கு போய் வந்தவங்க வழித்துணையா வந்தாதான் சரியா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியும். அது போல அது வழித்துணை. ஆனா இந்த மனத்துணையாக யார் இருப்பாங்க? இறைவனை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. சில பேர் சில காலம் இருப்பாங்க, நான் இருக்க பார்த்துக்கிறேன், நமக்கு என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல வேற யாராவது கிடைச்சா நம்மளை விட்டுட்டு அவன் என்னென்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ அந்த மனத்துணையாக பலருக்கு சிலர் சில காலம் இருக்கலாம், சிலருக்கு பலர் பல காலம் இருக்கலாம். ஆனா எல்லா காலத்துக்கும் உரியவனாக இறைவன் ஒருவனே இருப்பான். என்னுடைய மனத்துணையே என் தன் வாழ்முதலே, என்னுடைய வாழ்நாளாக இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய நீ எனக்கு எய்பில் வைப்பே. பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸே இல்லைன்னு சொல்லி ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. அவ போய் நம்ம ஒரு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி அந்த வைப்பு நிதி போல இருக்கக்கூடிய பெருமானே, அப்படியெல்லாம் நீ இருந்தாலும் ஆனா நான் உன்னை விட்டுட்டு வேறு ஒன்றைத்தான் நான் பிடித்துக் கொண்டு இருக்கின்றேன். என்னை விட்டு விடாதீர்கள் பெருமானே. இனிமேலும் என்னுடைய இந்த உடலினால் வரக்கூடிய துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. இப்பொழுதே என்னை ஆட்கொண்டு உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் பெருமானே என்று இந்த பாடலிலும் திரும்ப கேட்கிறார் மாணிக்கவாசக பெருமான். வளைத்தலை மானென்ன நோக்கின் வலையில் பட்டு மிளைத்தலைந்தேனை விடுதி கண்டாய், வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே, கைலாயம் என்னும் மலைத்தலைவா, மலையால் மணவாளா என் வாழ்முதலே. திரும்ப என்னுடைய வாழ்வினுடைய முதலாக இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி நான் இந்த புலனின்பங்களிலேயே மூழ்கி கிடக்கிறேன் பெருமானே, இதிலேயே அளமந்து கிடக்கின்றேன், என்னை விட்டுவிட்டால் நான் என்ன ஆவேன் என்று சொல்லி கேட்கிறார். வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய். பெருமான் பிறைச்சந்திரனை தன்னுடைய திருமுடியிலே சூடியிருக்கின்றார். அதை சொல்லி அந்த பிறையை அணிந்திருக்கக்கூடிய சடையுடைய பெருமானே, கருணாகரனே, மீண்டும் கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை போற்றி வணங்குகின்றேன். கைலாயம் என்னும் மலைத்தலைவா, கைலாய மலைக்கு தலைவனாக இருக்கின்ற பெருமானே, மலையால் மணவாள, மலைமகளாகிய உமையம்மையை மணவாளனாக இருக்கக்கூடிய, உமையம்மைக்கு மணவாளனாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னுடைய வாழ்முதலாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னை விட்டுவிடாதீர்கள் என்று பெருமானிடத்தில் கேட்கிறார். முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய், விடக்கூன் மடைந்த சிதலை செய் காயம்புரேன் சிவனே, முறையோ முறையோ திதலை செய் பூன்முளை மங்கை பங்கா என் சிவகதியே. பெருமானே, சிவகதியாக இருக்கக்கூடிய பெருமானே, எங்களுக்கெல்லாம் கதியாக இருக்கக்கூடிய பெருமானே. ஏன்னா கதின்னு சொன்னா அதற்கு மேலான இடம் வேற இல்லை, பாதுகாப்பான இடம் வேற இல்லாத ஒரு சிறந்த இடத்துக்கு பேர் தான் கதி. போனா திரும்ப வரக்கூடாது. ஆமா, அந்த இடத்திற்கு பேர் தான் கதி அப்படின்னு பேரு. அந்த சிவகதியாக இருக்கக்கூடிய பெருமானே, நான் எப்படி இருக்கேன்? இந்த புலன்களிலேயே மூழ்கி கிடக்கின்றேன்.
இந்த காயம் புரை என்ன சொல்றேன், ஒரு கட்டத்துல வெறுப்பு வரும்போது பெருமானே இந்த உடம்பால எனக்கு எவ்வளவு நான் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள்னு சொல்றது. எப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது, அப்புறம் டாக்டர் ஊசி கீசி போட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா ஆன உடனே இப்போ அது நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அப்படி இல்லாம என்ன இந்த காயம் பொறேன் எப்ப நாம இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்னா, நல்ல சொகுசா இனோவா கார்ல போகும்போது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வெயில்ல நடந்து போகும்போது என்ன வாழ்க்கை சாம போயிடலாம். இப்போ ஏசி கார்ல போகும்போது நமக்கு வராத அந்த இப்போ வந்து தோணுது. அப்படி அவருக்கு தோணல, இந்த உலக இயல்புல இருந்து விடுபடணும். ஆனா என்னால முடியல, உலக இயல்பிலேயே உழன்று கொண்டே இருக்கின்றேன். பெருமானே என்னை இங்கிருந்து என்ன செய்யணும், மங்கை பங்காளாக இருக்கக்கூடிய பெருமானே நீங்க என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானிடத்துல கேட்கிறார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கும். விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பால் வந்து தினம் விறகு கட்டை எடுத்து வச்சோன்னா சொல்லுவான், டேய் ஏமா எங்க இருக்க, என்னை வந்து எப்போ கூட்டிட்டு போவேன்னு கேட்குமா. ஆனால் அது எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கேன்னு ஒரு நாள் நேராக வந்துட்டான். வந்துட்டு சரி வா வாப்ப, நீ தான் ரொம்ப நாளாக கேட்டு இருக்கே வா போவோம் அப்படின்னோடனே அதெல்லாம் வரமாட்டேன், இப்போதான் என் பேரன் பிறந்திருக்கான், அவன் என்ன பள்ளிக்கூடம் போய் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் நான் வர முடியும், உடனே எல்லாம் வர முடியாது அப்படின்னு தான். சரி அப்படியா, சரி சரி இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான், 2 வருஷம் 3 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துறாங்கல்ல. அப்போதான் பேரன் தான் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு போயிட்டானே பாட்டி வா இப்போ போடா அப்படின்னா, அவன் இப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் என்கிட்ட சொல்லுவான். அதெல்லாம் கேட்டு நான் விளையாடுறதெல்லாம் பார்த்து அப்புறமேட்டு வரேன். இப்படியே பேரனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பையன் போறான்னு பார்க்கணும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுற நேரத்துல அப்பா அதை விட்டுட்டு போனா போதுன்னு இருக்கும். ஆனா சந்தோஷமா இருக்காது, இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிறவி என்பது நமக்கு ஒரு சிறைதான். அதனால இதுல இருந்து நாம் விடுபட்டு போய்விட வேண்டும் அப்படின்னு பெருமானிடத்துல திரும்ப திரும்ப அந்த காயம் திரும்ப இன்னொரு பிறவியில இன்னொரு வேற ஏதாவது ஒரு உடலை கொடுத்து இன்னொரு பிறவியை கொடுத்து விடாதீர்கள் பெருமானே என்றெல்லாம் பெருமானிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அடுத்த பாடல்ல, கதி அடியேற்கு உன் கழல் தந்து அருளவும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெண்தலை முழகிற் பதிவுடை வாளர பார்த்து இறை வைத்து சுருங்க அஞ்சி மதி நெடுநீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே. பாம்பும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பகை. பெருமானுடைய பிறைச்சந்திரனை சூடியிருக்கிறார். அந்த பாம்பு அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த சந்திரன் என்ன செய்தான், பெருமானுடைய சடையில் அந்த கங்கை அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறதா. அப்படி இருக்கக்கூடிய பெருமானே, கதி அடியேற்கு உன் கழல் தந்து அருளவும். பெருமானே நமக்கு கழல் கொடுத்து ஆட்கொண்டார். எப்படி ஆட்கொண்டார்? மாணிக்கவாசகரை எப்படி ஆட்கொண்டார்? நமக்கெல்லாம் ஒரு இங்கே வந்து மாதத்துல 3 நாள் வகுப்பு நடக்குது. அந்த 3 நாள்லயும் நம்ம என்னென்ன காரணம் சொல்றோம். 3 ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு, திருமுறை வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, பெரிய புராண திருவாச வகுப்புலாம் நடக்கும்போது 3 வகுப்பும் தொடர்ந்து எத்தனை பேர் நம்ம அட்டன் பண்றோம்? அதுதான். அப்போ ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இல்லைங்க, சூழ்நிலை வந்துடும், ஏதாவது ஒரு நடந்துடும், ஏதாவது ஒரு காரணம், நமக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை யாராவது கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி வரும். ஏதாவது ஒரு சூழலில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்க கூப்பிட்டுருவாங்க, வந்து ஏதாவது ஆகணும்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நிறைய ஏதாவது ஒரு காரணங்களால நமக்கு இந்த வாய்ப்பு, இந்த இடத்துக்கு போனா சிவபுண்ணியத்தை பெறலாம் என்று தெரிந்தும் என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல அதை விட்டுட்டு வேறு ஒன்றை பிடித்துக் கொள்கிறோம். அப்படி உன்னுடைய கழல் தந்து அருளினாலும் உன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய். கழிக்கக்கூடிய விதி என்ன இடத்துல இல்லாம என்னை வேறு பக்கம் இழுத்து கொண்டு போகிறது பெருமானே. அடியேனை நீ அவ்வாறு செல்லாமல்
விடாமல் பிடித்து காத்து கொள்ள வேண்டும் என்றார். மன்னவனே ஒன்றும் ஆறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுதையுமே. பெருமான் எப்படி இருக்கின்றானா அனைவருக்கும் முன்னவனாக இருக்கின்றார். அதே சமயத்துல அவன் அனைவருக்கும் பின்னவனாகவும் இருக்கிறான். இப்போ முன்னவன் அப்படின்னா எல்லோருக்கும் மூத்தவன், பல ஆயிரம் பல ஊழி காலமாக இருக்கக்கூடியவன். அதனால அவன் ரொம்ப பெரியவங்க, வயசாகவன். அவன் எப்போதும் இளமையாக இருக்கான். எனக்கு 42 வயசுல, பெருமாள் இன்னும் 16 வயசுல அப்படியே. அப்போ முன்னாகவும் இருக்கிறான், பின்னாகவும் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாகவும் இருக்கிறான். அதாவது உட்பவ காலத்துல பெருமானிடத்துல இருந்துதான் எல்லாமே தோன்றுகின்றது. அப்ப உலகம் தோன்றுவதற்கு முன்னவனாக இருக்கிறார். அடுத்து ஊழி காலத்துல உலகம் எல்லாம் ஒடுங்கும் போது எல்லாம் ஒடுங்கி போயிடுது, அவன் மட்டும் இருக்கிறான். அப்பொழுது பின்னவனாகவும் இருக்கிறான். வேத மெய்நூல் சொன்னவனே பெருமானே வேத ஆகமங்கள் எல்லாவற்றையும் அருளி செய்திருக்கின்றான். ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? சொல் கழிந்தவனே. சொல்லால அவனை சொல்ல முடியாதவன். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்படித்தன் இன்னிறத்தன் என்று எழுதி காட்டோனாதே, இப்பண்ணத்தன் இன்னிறத்தன் என்று எழுதி காட்டோனாது. முன்னே பார்க்கும்போது என்ன சொன்னார்? வெளியாய் கரியாய் பச்சையனே செம்மேனினே. அந்த முதல் பாடல் இங்க முன்னால பார்த்தோம் இல்லையா, எத்தனாவது பாடல்? 31வது பாட்டுல அங்க சொல்றாரு இல்லையா, பெருமானுடைய வண்ணம் வடிவு இதெல்லாம் அவர் அதை போல அவன் சொற்பதத்தையும் கடந்த தொல்லோன் அப்படின்னு முன்னாலே சொல்லிட்டார். அந்த மாதிரி சொல் கழிந்தவனாக இருக்கக்கூடிய பெருமானே மன்னவனே ஒன்றும் ஆறறியா சிறியேன். ஒரு நல்ல வழியை கூட அறியாதவனாக இருக்கின்றேன் பெருமானே. அந்த அல்லாத வழிகளை எல்லாம் நல்ல நெறி என்று அதிலே மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை விட்டுவிடாமல் மெய்நெறிக்கே ஆற்றுப்படுத்த வேண்டும் பெருமானே என்று இந்த பாடலிலே நம்ம மாணிக்கவாசக பெருமான் கேட்கின்றார். முழுது அயில்வேல் கண்ணியர் என்னும் மூரி தளல் முழுகும் முழுதடியை விழுதனையேனை விடுதி கண்டாய் நின் வெறிமலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூப்பிடு சொத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேர் உடையாய் உன்னை பாடுவனே. பெருமானே, என்னை எப்படியாவது உன்னுடைய திருவடியை தொழுது வழங்கக்கூடிய அந்த ஆணோர் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுங்கள் பெருமானே. நான் இந்த புலன்களால் கொண்டு இங்கே கிடக்கின்றேன். நான் என்ன செய்கிறேன்? உன்னை பாடுவனே. நான் பாடி செய்கிறேன் பெருமானே என்று கேட்கிறேன். பாடிற்றிலேன் பணியேன் மணினி ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்வுடுவே நின்று உழைத்தவனே. உன்னை பாடல, பணி செய்யல, பணிந்து வணங்கல. நீ எப்படி போய் உழன்று கிடக்கின்றேன். எங்க பெருமான் எங்க இருக்கின்றான் என்று தேடிற்றிலேன். போய் பெருமானே நீ எங்க இருக்கிறான்னு தேடல. சிவன் எவ்விடத்தான், சிவபெருமான் எங்க இருக்கிறான்னு நான் யார்த்தையும் போய் கேட்கல. அடுத்து எவர் கண்டனர் என்று ஓடிக்கிறேன். ஏதாவது ஏற்கனவே பார்த்துருக்காங்களா, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அதை நாம பின்பற்றலாமா என்ற எந்த நெறியும் அறியாது கிடந்து உருள்கின்றேன. என்னை எப்படியாவது பணிகொண்டு அருள வேண்டும் பெருமானே என்று கேட்கிறார். உழைதரு நோக்கிய கொங்கை பழாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழைதருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சுன் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழைதரு மாபரன் என்று என்று அரைவன் பழிப்பினையே. பெருமானே, எப்படி நஞ்சுன் மழைதரு கண்டன். பெருமான் எப்படிப்பட்டவன்? நஞ்சத்தை உண்ட கண்டத்தை உடையவன். பார்க்கடல்ல நஞ்சு எழுந்தபோது அதை எடுத்து உண்ட பெருமான். ஆனால் நான் இந்த குளங்கள் அப்படியே வீழ்ந்து கிடக்கின்றேன், என்னை விட்டு விடாதீர்கள் பெருமானே. குணமிலி. பெருமானுக்கு
நமக்கு இருப்பதை போல முக்குணம் இல்லை. பெருமான் என் குணத்தான், முக்குணம் இல்லாதவன், என் குணம் உடையவன். இப்படி இருக்கக்கூடிய பெருமான் மானிடன் தேய்மதியன், இந்த தேய்ந்த பிறையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் பழைதரு மாபரன், அங்கு பெரிய பெருமானாக விட்டிருக்கக்கூடிய மாபரன் என்று அரைவன் பழிப்பினை என்றே உன்னை சொல்லிக்கொண்டும், ஆனால் இந்த உலகத்தை விட்டும் நான் விடாமல் இருக்கின்றேன் பெருமானே என்று சொல்றார். பழிப்பில் பாத பழந்தொழும்பு எய்தி விடப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய், வெண்மணி பணிலம் பொழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் வந்த பெருமை தளிச்சிறை நீரில் பிறைக்களம் சேர்ந்தது தாரவனே. திரும்ப கேட்கிறார், சிறை நீர் பிறைக்களம் சேர்ந்தது தாரவனே. பெருமான் கங்கை நீரையும் பிறை சந்திரனையும் தன்னுடைய சடைமுடியிலே சூடி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எப்படியா வெண்மணி பணிலம் ஒழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் வந்த பெருமை தளிச்சிறை நீர், கங்கை பொங்கி இப்படி வரலாம், இந்த பூமியையே அழித்து விடுவேன் என்று சொல்லி மிக வேகமாக பொங்கி வந்த அந்த கங்கை, அதை பெருமான் அப்படியே தன்னுடைய திருச்சடைமுடியிலே தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் என்னை விடாமல் காத்துக் கொள்ளுங்கள் பெருமானே. நீங்கள் விட்டுட்டா எப்படி உன்னுடைய பாத பழந்தொழும்பு எய்தினாலும் நான் மீண்டும் என்ன செய்யறேன், மீண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் உலக மயக்கத்திலே நின்று விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை விட்டு விடாதீர்கள் பெருமானே என்று கேட்கிறார். தாரகை போலும் தலைமாலை தளல் அறப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய், விடில் என்னை மிக்கார் ஆர் அடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனேன். பெருமானே, நீ என்னை விட்டுட்டீங்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீ எப்படிப்பட்டவன்? தாரகை போலும் தலை மாலை, இந்த நட்சத்திரங்கள்லாம் எத்தனை இருக்குன்னு என்ன முடியுமா? என்ன முடியாது. அது போல பெருமான் மாலை அணிந்திருக்கானா, மண்டை ஓட்டு மாலை, மண்டையோடு எலும்பு, அது எத்தனைன்னு என்ன முடியாது. இந்த மண்டையோடு யாருது? பிரம்மனுடையதும் திருமாலுடையதும். அப்ப அது என்ன முடியலன்னா என்ன அர்த்தம்? அத்தனை பிரம்மனும் அத்தனை திருமாலும் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெருமான் ஒருவன் தான் இருக்கின்றார் என்பதை, அது போல அந்த மாலை தாரகை போலும் தலைத்தலை மாலை தளல் அற கூன் வீர, அப்படி தன்னுடைய தளல வீர கடல் அணிந்திருக்கக்கூடிய பெருமானே என் தன்னை விடுதி கண்டாய். அப்படி விட்டுட்டேன்னா பெருமான முடில் என்னை மிக்கார் ஆறடியான் என்னோட பெரியவங்க வந்து, ஏப்பா நீ யாரோட ஆளு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. சாமி, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? யாராவது வந்து நீ யாரோட ஆளுன்னு கேட்டா, சிவபெருமான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆள் அடியார்களுக்கு அடியேனாக இருக்கக்கூடியவன்னு சொல்லி உன்னை சிரிப்பிப்பேன், உனக்கு சிரிப்பு காட்டுவேன் சாமி அப்படின்னு சொல்லி இங்கே பெருமானிடத்தை சொல்லுகின்றார். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய், விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே சொல்றார். சாமி, நான் சிரிப்பு காட்ட, அப்படியும் நீ மீறி என்னை விட்டுடுதி கண்டாய், என்னை விடுதி கண்டாய். என்னை விட்டுட்டேன்னா உன்னை என்ன சொல்லுவேன் தெரியுமா? வெங்கரியின் உரிப்பிச்சன். அவன் யானை தோலை உரித்து போட்டு கொண்ட ஒரு வைத்தியக்காரன் பிச்சன். தோளுடை பிச்சன், புலித்தோலை ஆடையாக அணைந்திருக்கக்கூடிய ஒரு பித்தன். நஞ்சூன் பிச்சன், ஊர்ல இருக்கிறவெல்லாம் அமுதம்தான் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவன் விஷத்தை போய் எடுத்து குடித்த பித்தன். ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன், எல்லாரும் அரண்மனை பல பங்களா வீடு வாழ்ந்துட்டு இருக்க சுடுகாட்டிலே சென்று இருக்கக்கூடிய பித்தன்.
இதெல்லாம் விட பெரிய புத்தி என்ன தெரியுமா? என்னையும் ஆளுடை பித்தன், என்னையும் ஆளாக உடைய அந்த மடத்தனான ஒரு பித்தன் என்று சொல்லி நான் உன்னை ஏசுவனே பெருமானே. ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய், செம்பவளவிற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய், சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாய் அமுதுண்ண கடையவனே. அப்போ பெருமான் அமுதுண்ண கடையவன். விஷம் வந்த உடனே எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. சாமி முன்னால நின்று உட்காரான். ஆனா அமுதம் கிடைச்ச உடனே யாராவது சாமி உங்களுடைய அருளானது அமுதம் கிடைச்சது வாங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. அப்போ நல்லதுன்னா நாமளும் என்ன செய்வோம்? நான் என்னாலதான் எல்லாம் கிடைச்சது அப்படிம்போம். ஏதாவது கெட்டது நடந்தா இறைவன் ஏன் தான் சோதிக்கிறான்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பெருமான் அமுதுண்ண கடையவனே. இங்க ஏன் கடையவன்னா, நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்திலேயே அதை செய்யற கடைசி ஆள் நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த வகுப்புல இருந்து வெளியில போற கடைசி ஆள் நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த வகுப்புல இருந்து வெளியில போக விருப்பம் இல்லை. ஆனா எல்லாரும் போயிட்டாங்க, நான் தனியா உட்கார்ந்து இருக்க முடியாது, அதனால நானும் போறேன். அந்த கடைசியாக இருக்கக்கூடியவன். அப்போ வகுப்புல இடையில எழுந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர குறிப்பு போல பெருமான் என்ன செய்கின்றான்? அமுதுண்ண கடைகிறன்னா, அமுது எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, பரவாயில்ல, நீங்க அதெல்லாம் சாப்பிட்டாதான் என்னவா இருப்பீங்க. அப்படி சாப்பிட்டாலுமே அவங்க சாவாம இருக்க போறது இல்லை. ஏன்னா பிரம்மன் திருமால் எல்லாருமே கூலி காலத்துல அழிந்து போகிறதை நம்முடைய அருளாளர்கள் நமக்கு காட்டுறாங்க. அப்படி ஆனாலும் அந்த அமுதுண்ண போட்டியிடுகிறார்கள். கடைசியாக சிற்றுயிர்க்கு இறங்கி, எல்லா உயிரும் சிற்றுயிர் தான், அந்த சிற்றுயிர்க்கு இறங்கி பெருமான் காய்ச்சின ஆலம் உண்டாய். ஆனா அமுதுக்கு வரும்போது பெருமான் வரல. ஆனா எல்லாரும் பிரச்சனை விட்டுட்டு போன உடனே பெருமான் வந்து அந்த நஞ்சை உண்டு ஆழம் உண்ட பெருமானாக இருக்கின்றான். எப்படினாலும் சரி பெருமானே, நான் உன்னை ஏசினாலும் நான் உன்னை ஏற்றினாலும் போற்றி வணங்கினாலும் திட்டினாலும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். நான் என்ன குழை செய்து அதிலேயே உணர்ந்து கலந்தாலும் பெருமானே, நீங்க மட்டும் என்னை விட்டு விடாதீர்கள் என்று பெருமானிடத்திலே மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடிக்கு பலகாலம் என்னை விட்டு விடாதீர்கள் பெருமானே என்று வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் என்று சொல்லி, அதை போல நாமும் பெருமானுடைய திருவடி நம் இடத்திலிருந்து நீங்காமல் நம்மை எப்போதும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய திருவடியை விரும்பி வணங்கி வாழ்த்தி இந்த நீத்தல் விண்ணப்பத்தை நிறைவு செய்து திருவாசகத்தினுடைய இந்த மாத அமர்வை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.